அணிலாடும் முன்றில் பாகம் 13. பெரியம்மா. கோடை தொடங்கிவிட்டது. காலையில் கிளம்பும் போதே மனைவி சொன்னாள், நாளையிலிருந்து ஆதவனுக்கு ஸ்கூல் லீவு என்று. அப்படியா என்றபடி அலுவலகம் கிளம்பினேன். செய்வதற்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தன. என்றாலும் எதுவும் செய்யாமல் மனசு எதையெதையோ நினைத்து கொண்டிருந்தது. மதியம் 1 மணிக்கு என்னையும் அறியாமல் என் கால்கள் மகன் படிக்கும் பள்ளியின் வாசலில் நின்று கொண்டிருந்தன. சமையல் முடித்து வந்து வியர்வையுடன் பேசிக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், குழந்தைகளை தக்காளிகளைப் போல் கூடை கூடையாக அடைத்து கொண்டு கிளம்ப காத்திருக்கும் ஆட்டோ ரிக்ஷாக்கள், கையில் குடையுடன் செய்தித்தாள் படிக்கும் தாத்தாக்கள், ஆங்காங்கே ஒன்றிரண்டு அப்பாக்கள் என பள்ளியின் வாசல் பரபரப்பாக இருந்தது. எல்லோருக்கும் நிழல் கொடுத்து கொண்டிருந்த முதிர்ந்த பாதாம் மரத்திலிருந்து ஒரு சருகு காற்றில் அலையாடி யார் தோளிலோ விழுந்தது. அந்த கணம், அந்த காட்சி காலங்களின் சாட்சியாக அது நிற்பதை உணர்த்துவது போலப்பட்டது. பெண்கள் கூட்டத்தில் நின்றிருந்த மனைவி என்னை பார்த்ததும் ஆச்சரியம் தாங்காமல், ஆஃபீஸில் வேலை இருக்குன்னுட்டு இங்கே நிற்கிறீங்க, சொல்லவே இல்லையே என்றாள். திடீர்னு வரணும்னு தோணுச்சு என்றேன். மெயின் கேட் திறக்க பூவாய் குழந்தைகள் பூத்து கொண்டிருந்தன. என் பூ என்னை பார்த்ததும் பரவசமாய் புன்னகை பூத்தது. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் முதல் நாளையும் ஆண்டு இறுதியில் கடைசி நாளையும் அங்கிருந்து பார்க்கும் தகப்பன்கள் பாக்கியவான்கள். இந்த ஒரு நிமிடம் தரும் சந்தோஷத்தின் சக்தியில் இன்னும் 1 வாரம் என் சக்கரம் நிற்காமல் சுழலும். வழி முழுக்க மகன் கேட்டுக்கொண்டே இருந்தான். லீவுக்கு எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? என் ஃப்ரெண்டு லண்டன் போகிறான். நான் அதிர்ச்சியடைந்து, லண்டன் எங்கே இருக்கு தெரியுமா என்று கேட்டேன். இது தெரியாதாப்பா, லண்டனில் தான் இருக்கு என்றான். லண்டனுக்கு அடுத்து அவன் பட்டியலில் தொலைக்காட்சி விளம்பரங்களில் வரும் தீம் பார்க்குகள், கடலோர ரிசார்ட்டுகள், காரும் மோதும் விளையாட்டு திடல்கள் என வரிசையாக காத்திருந்தன. கடைசியாக நீங்கள் லீவுக்கு எங்கே போனீங்க என்றான். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு என்றேன். லண்டனா என்றான். அம்பத்தூர் என்றேன். அது எங்கே இருக்கு என்றான். நெஞ்சில் கை வைத்து, இங்கே இருக்கு என்றேன். மகன் புரியாமல் விளையாடச் சென்றான். என் கோடை விடுமுறை பெரும்பாலும் பெரியம்மா வீட்டிலேயே கழியும். அம்மாவை பெற்ற ஆயா வீட்டில் மாமாக்கள் இருப்பார்கள், மாமிகள் இருப்பார்கள், விளையாட அவர்களின் பிள்ளைகள் இருப்பார்கள், கூடவே அன்பானதொரு கண்டிப்பும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆயா வீடு. ஆகையால் வெளியில் சென்று விளையாட முடியாது. வீட்டுக்குள்ளேயே கேரம் போர்டு, சதுரங்கம், நாடுகளை நம் இஷ்டத்துக்கு விற்கும் ட்ரேட் விளையாட்டுகள், அதிகபட்சம் மொட்டை மாடியில் மாஞ்சா காத்தாடி, அவ்வளவே. மாறாக அம்பத்தூரில் பெரியம்மா வீடு. அன்று நகரத்தில் ஒரு கிராமம். பனைமரங்கள் சூழ்ந்த புழல் ஏரியின் பக்கத்தில் ஆங்காங்கே பாம்புகள் திரிந்து கொண்டிருந்த அம்பத்தூர் இன்றளவுக்கு அன்று வளர்ந்திருக்கவில்லை. மழைக்காலங்களில் தவளைகளின் கச்சேரியும் பின்தொடர்ந்து வரும் பாம்புகளின் சீற்றமும் இல்லாத நகரத்தில் யார் வந்து விளையாடுவார்? ஆகையால் கிராமத்தில் வளர்ந்த எனக்கு பெரியம்மாவின் வீடு சொர்க்கமாக தெரியும். எங்கள் ஊரில் தொலைக்காட்சி பெட்டி ஒரே ஒரு வீட்டில் இருந்தது. அன்றைய நாட்களில் பஞ்சாயத்து ரேடியோ தாண்டி தொலைக்காட்சி பெட்டி உள்ள கிராமம் பணக்கார கிராமம். ஊரில் 7-8 தறிகள் வைத்து நடத்தி கொண்டிருந்த அந்த வீட்டில் மட்டுமே தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அலாவுதீன் அற்புத விளக்கை போல் அதை அவர் பாதுகாத்தார். வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்க்கவும், ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கவும் கூட்டம் அலைமோதும். ஒளியும் ஒளியும் பார்க்க 15 காசுகள், படம் பார்க்க 25 காசுகள் என கட்டணம் வசூலிப்பார். விளம்பர இடைவேளைகளில் தொலைக்காட்சியை அணைத்து விடுவார். படம் ஆரம்பிப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்புதான் பட்டுத்தறியை சுருட்டி தொலைக்காட்சி பெட்டி கூடத்துக்கு வரும். கூடம் நிரம்பிவிட்டால் கதவை மூடி விடுவார்கள். இப்படி படம் பார்த்த எனக்கு பெரியம்மா வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி ஆச்சரியம். யாரும் காசு கேட்காமல் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி டிவி இருக்கிறது என்பது இன்னும் ஓர் ஆச்சரியம். 2 அக்காக்கள், அண்ணன், தங்கை, தம்பி என பெரியம்மாவின் பிள்ளைகளோடு நாளெல்லாம் ஆட்டம்தான். காலச்சக்கரம் திரும்பி சுழன்றாலும் அந்த நாட்கள் திரும்ப வராதவை. எத்தனை விளையாட்டுகள்! புழல் ஏரியில் சேலை வீசி மீன் பிடிப்போம்.
சில வேளைகளில் மீன் என நினைத்து தலைப்பிரட்டைகளை பிடித்து ஏமாந்து விடுவது உண்டு. இப்போது யோசிக்கையில் வாழ்க்கையே இந்த சுவாரஸ்யமான சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தானோ? ஜல்லிக்கற்களை வைத்து ஐந்தாங்கல் ஆட்டம், ஏழாங்கல் ஆட்டம், பேப்பர் சுற்றிய கல்லெறிந்து ஆடும் முதுகு பஞ்சர், கடவுளின் கண்களும் கண்டுபிடிக்காமல் ஒளியும் கள்ளன் போலீஸ், ஏனியும் பாம்பும் அலைகழிக்கும் பரமபதம், மரப்பாச்சி பொம்மை, மையிருட்டில் பாண்டி ஆட்டம் என விளையாடி முடிக்கையில் விடுமுறை முடிந்திருக்கும். இன்று என் மகன் வீடியோ கேம்ஸில் கார் ஓட்டிக்கொண்டு இருக்கிறான். அவன் கையில் காலத்தின் பாதையை கடக்கும் அவசரம். பெரியம்மா எனக்காக பார்த்து பார்த்து செய்வார்கள். மீன் வாங்குவார்கள், கறி வாங்குவார்கள், கிடைத்திருந்தால் மான் கூட வாங்கியிருப்பார்கள். விடுமுறை முடிய தொடங்கும் கடைசி வாரத்தில் எனக்காக துணி எடுத்து அளவு கொடுத்து தைத்த துணியில் மஞ்சள் வைத்து அணிய வைத்து அழகு பார்ப்பார்கள். ஏனோ அந்த தருணத்தில் பெரியம்மா அழத் தொடங்கி விடுவார்கள். அம்மா இல்லாத என்னை நினைத்து என்பது அப்போது புரியாத வயசு. தங்கை பிள்ளையானாலும் தன் பிள்ளைதானே. ஆயினும் அப்படி சொல்லிவிட முடியாது. விடுமுறை நாள் சம்பவம் ஒன்று இப்போது நினைவுக்கு வருகிறது. பெரியம்மா மகனான தம்பி பந்து எறிந்து தொலைக்காட்சியை உடைத்து விட்டான். பெரியம்மா ஒரு கட்டையை எடுத்து அவனை அடிக்க துரத்தினார்கள். பிஞ்சு வயதின் வேகத்தில் நான் ஓடிச் சென்று அவனை பிடித்தபடி, பெரியம்மா இங்க வாங்க, மாட்டிக்கிட்டான் என்றேன். மூச்சு வாங்க ஓடி வந்த பெரியம்மா கட்டையை கீழே போட்டுவிட்டு, ஏண்டா என் பிள்ளை அடி வாங்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா என்றார்கள். அந்த கணம் என் கால்களுக்கு கீழே தரை 4 அடி பிளந்தது. உள் மனசிலிருந்து ஒரு குரல் சொன்னது, உறவு வேறு, உதிரம் வேறு. நதியின் பிழையன்று நறும்புனலின்மை என்பது கம்பன் வாக்கு. காலம் கடந்து இப்போது ஒரு கவிஞன் கம்பனின் கைகளை பிடிக்கிறான். தோட்டம் என்றால் சருகுகளும் இருக்கும் தானே.